ஜெய் ஸ்ரீராம். நான் தமிழ்நாட்டுல பொறக்காம வேற மாநிலத்துல பொறந்திருக்கலாம். ஏன்னா இங்க போய் சொல்லல அப்படின்னா மோடிஜி கோச்சுக்கிறார். போய் சொன்னா தமிழ்நாட்டு ஜனங்க கண்டுபிடிச்சிடலாம். ம். இப்ப கூட பாருங்க டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வாங்குறான்னு நம்ம அமலாக்கத்துறை, நம்ம மோடிஜியோட அமலாக்கத்துறை அறிக்கை விட்டுச்சுன்னு சொன்னா, யாரு 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினானே அங்கித் திவாரி, அவன் வேலை செய்யற அமலாக்கத்துறையான்னு கேட்டு நம்ம மோடிஜியோட ராம ராஜ்யத்தை அசிங்கப்படுத்துறான். சரின்னு சொல்லிவிட்டு விஜய் கூட இதுக்கு அறிக்கை விட்டுருக்காருன்னு கேட்டா, யாரு 150 ரூபா பட டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்தும்போது அமைதியை வேடிக்கை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்த அந்த விஜயா அப்படின்னு கேட்டு நம்ம அணில் குட்டிய ரொம்ப அசிங்கப்படுத்துறா பாத்துக்கோ. இந்த வேதனையை எங்க போய் சொல்றது? சரி இதெல்லாம் போகட்டும். ஊழலுக்கு எதிரா விஜய் எப்படி பொங்கியிருக்கார் பாருங்கோ அப்படின்னு போய் காட்டினா, விஜய் கட்சியில விஜய் கூடயே இருக்காரு பாருங்க, அது அர்ஜுன். அவருடைய மாமனார் மார்டின் 900 கோடி ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்காருன்னு இதே அமலாக்கத்துறை, நம்ம மோடிஜியோட அமலாக்கத்துறை சொத்துக்களை எல்லாம் முடக்கிருக்கே, இது விஜய்க்கு தெரியுமோனோ? இதுக்கு மட்டும் ஏன் விஜய் பொங்கலன்னு கேக்குறேன். ஏன் பொங்கலியா? பல கோடி ரூபாய் வருமானத்தை மறைச்சதா விஜய் மேலேயே வழக்கு இருக்கே. இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள்.